ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்விச் செய்தியில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட் ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து கேட்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா நுழைவுச்சீட்டு வந்து நகல் இணைக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவித்து எந்த ஒரு கருத்துருக்களும் திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்யூனஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2022 மதிப்பெண் மாறுபாடு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுடைய மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிட்டோம். நீங்கள் அதில் வந்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு காரணம் காட்டியும் நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பெண் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஆர்பி போர்டுக்கு வந்து அனுப்ப தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஹால் டிக்கெட் வந்து இல்லைனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எப்போயே பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹால் டிக்கெட் எங்கேனாச்சும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ரிலீஃபு. ஹால் டிக்கெட் வந்து இல்லைனாலும் நம்ம ஜென்யூனஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுமாதிரி 2022 மதிப்பெண்கள் ஒரு சில பேருக்கு மாறி இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக டிஆர்பிக்கு வந்து அனுப்ப தேவையில்ல. ஜென்யூனஸுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சிஓஸ்க்கு அனுப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நாள் வரை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு நேரடியாக பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோர் வந்து உண்மைத்தன்மை குறித்து கருத்துருக்கள் பெறப்பட்டு வருகிறது. இது குறித்து சுற்றிருக்க அனுப்பிமாறும் பலமுறை தெரிவிக்கப்பட்டும் தொடர்ந்து 4வது தேதி வரை பெறப்பட்டு வருகிறது. மிகவும் வருத்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இவ்வலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அனைத்து செயல்முறை ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வு கோப்பில் வைத்து பராமரிக்குமாறும் தொடர்ந்து இது போன்ற புகார் மனுக்கள் நேரடியாக பெறப்படும் கருத்துருக்கள் ஆகியவை முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் எனவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக நம்மளுடைய சிஓ இதுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய கல்விச் செய்தி இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஹால் டிக்கெட் இல்லாமலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜென்யூனஸ் இதெல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பணி வரமுறை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாமே எஸ்ஆரில் என்ட்ரி பண்ணும்போது இந்த ஜென்யூனஸ் இதுவுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ரிலீஃபாக இருக்கும். அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.